அன்பே சிவம். உலகத்துக்கு ஒரு நன்மை சொல்ல வரேன். என்னான்னு கேட்பீங்க. இப்போ வந்து நிறைய தாய்மார்கள் சொன்னதே எங்கள் புருஷன் சரியில்லை, நான் எங்கள் புள்ளிக்கு கோசம்தான் தப்பான வழியில் போனேன்னு அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. அந்த மாதிரி போக வேண்டிய அவசியமே கிடையாது. இப்போ வந்து புருஷன் வந்து காசு கொடுக்காதவரே இருக்கட்டும், குடிகாரவே இருக்கட்டும், நீங்கள் வந்து அந்த கஷ்டப்படு. இப்போ வந்து எவ்வளோ தொழில் இருக்குது உலகத்தில். அந்த தொழிலை வந்து நீங்கள் கற்றுக்குன்னு கஷ்டப்படுறதுங்க. அந்த கஷ்டப்படுறது அந்த குழந்தைங்க போட்டாவே தன்னம்பிக்கையில் வாழும். நீங்கள் கஷ்டப்படுறத தாய் வந்து கஷ்டப்பட்டு நம்மள நிறைய பேர் கஷ்டப்பட்டு தான் வாழ்கிறாங்க. பாதி பேர் இப்படி இருக்க, கொஞ்சம் பேர் இப்படி இருக்கிறாங்க தப்பானது. பாதி பேர் கஷ்டப்பட்டு தான் அம்மா தாய் தந்து காப்பாற்றுறாங்க. அவங்கள வந்து வெளியே வர்றதில்லை. இதெல்லாம் வந்து வெளியே வரமாட்டாங்க. அதான் மற்றவங்க தூய குணத்தவங்க வெளியே வரமாட்டாங்கன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி வெளியே வர்றதில்லை. இந்த மாதிரி கெட்டவங்க வெளியே வர்றதுனால இதை பார்க்குறாங்க ஜனங்க. அப்போ பார்க்கறதுனால இப்படித்தான் வாழணும் போலதுன்னு நிறைய பேர் நினச்சிக்கிறாங்க. இப்போ இவங்க ஒருத்தர் தவறு பண்ணுறதுனால இது வந்து வீடியோவில் போடுறதுனால எல்லாருமே வந்து புருஷன் இழந்துட்டா இந்த மாதிரி தப்பான தொழிலுக்கு தான் போனோம். வான்னு வர கூப்பிட்றாங்க ஜனங்க நிறைய பேர். யாருன்னா கொஞ்சம் கெட்டுன்னு வந்துடக்கூடாது, உடனே வாமா உனக்கு சம்பாதனை வாங்கி தரேன்ட்டு அதை கூப்பிட்டு உட்கார வச்சுக்கிறாங்க. இதெல்லாம் வந்து நல்ல வழிக்கு கொண்டு போகலாம். இது தீய வழிக்கு என்னத்துக்கு கொண்டு போகிறது சொல்லுங்க? எவ்வளோ வேலை வாய்ப்பு இருக்குது. நம்ம பிள்ளைங்களுக்கு வந்து பாதையை காட்டுறதுக்கு தான் தாய் தந்தை. நீங்கள் வந்து இப்போ குழந்தைங்களுக்கு என்ன பண்ணுறீங்க, நீங்கள் கல் எடுத்து வெயிட்டை தூக்கும் போது அந்த குழந்தைங்க நோவும். ஐயோ அம்மா இவ்வளோ கஷ்டப்பட்டு காப்பாற்றணும் நம்மள அப்படின்னு நினைக்கும். அதே நீங்கள் வந்து இந்த மாதிரி தவறான வழியில் நீங்கள் வந்து சம்பாரித்து கொடுத்தீங்கன்னா அதுங்க சொகுசாக தான் வாழும். குழந்தைங்க சொகுசாக வாழும். அப்போ நாளை பின்ன இன்னும் கொஞ்சம் நாள் ஆகிட்ட பிறகு என்ன சொன்ன, அம்மா இப்படி தான் நம்மளை காப்பாற்றினாங்க, நம்மளுக்கு கஷ்டம் வரும்போது அப்படி தான் போகணும் பொழுது, அந்த வழியில் தான் போகணும், இந்த வழி கிடையாது, நம்ம உழைக்க முடியாது நம்மளால், அம்மாவும் உழைக்கல நம்ம ஏன் உழைக்கணும்னு அதுவும் அந்த வழியில் போகுது. அப்போது யார் காட்டுறது அந்த பாதியை? நம்ம தான், அம்மா தான் காட்டுறோம். எதுக்கு அதை நம்ம காட்டுறோம்? அதை காட்டுறது இல்லாத குழந்தைங்க வந்து இப்போ வந்து ஒன்றுமே தெரியாத குழந்தைங்கள என்ன பண்ணுறீங்க, நீங்கள் வளர்த்துறீங்க. அப்புறம் அது காலப்போக்கில் ஒரு காலேஜ் இது மாதிரி போகும்போது அதுங்களுக்கு வந்து நீங்கள் வந்து நல்வழியில் காப்பாற்றினீங்கன்னா அதுங்க நினைக்குங்க. எல்லோரும் நீங்கள் வீடியோவில் போட்டுறீங்க. வீடியோவில் போட்ட பிறகு நான் இப்படி தான் என் பிள்ளைய காப்பாற்றுறேன்னு நீங்கள் சொல்லிடுறீங்க. அப்போ நாளை பின்ன என்ன ஆகுது? எங்கன்னா போவான் அந்த பையன், இவங்க வந்து எங்கள் அம்மா இப்படி தாண்டா உன்னை காப்பாற்றினேன்னு அந்த பசங்க கேலி பண்ணும். அதே மாதிரி சுற்றுப்புற சூழ்நிலை உங்கள் அம்மா நான் ஒழுக்கமாடா உன்னை வளர்த்தாங்கன்னு அந்த மாதிரி கேவலப்படுத்தும். அதே மாதிரி என்ன பண்ணுமோ, பொண்டாட்டி வந்தாலும் அந்த மாதிரி தான் உங்கள் அம்மா ஒழுங்காக காப்பாற்றினாங்க. இந்த மாதிரி அந்த குழந்தைங்க போகிற இடம்லாம் ஊனமுட்டுற ஒரு மாதிரி இது மாதிரி ஆகிடும். மனசு ஊனமாயிட்டு அப்படியே கொந்தளிக்கும். ஏன் நம்ம பிறந்தோம், ஏன் இந்த அம்மாவுக்கு பிறந்தோம் நம்ம அப்படின்ற மாதிரி அந்த மனசுன்றது கொந்தளிக்கும் குழந்தைங்களுக்கு. அப்போ என்ன பண்ணோம், நீங்கள் வளர்த்து புரோஜனம் இல்லை. உங்களை வந்து அதோடு உங்களை பார்த்தாலே அதுங்களுக்கு வந்து கோபம் வரும். நீ இப்படி வளர்த்தது என்னை சாவடிச்சிருக்கலாமே, எதுக்கு வளர்த்தன்ட்டு உங்கள் மேலே அந்த கோபத்தெல்லாம் எடுத்துகிட்டு வந்து உங்கள் மேலே காட்டும். இதெல்லாம் நம்மளுக்கு தேவையா? நம்ம வந்து கூழை குடித்தாலும் நம்ம வந்து கஷ்டத்தை உணர்த்தி கொடுக்கணும் குழந்தைங்களுக்கு. நம்ம கஷ்டம் கடவுள் வந்து இப்படி தான் போய் சம்பாரித்து குழந்தைங்களுக்கு கொடுக்குறேன். மாடு ஆடெல்லாம் அப்படியே துண்டு ஒன்றுமே கிடையாது. விலங்குக்கு ஃபுல்லாக என்ன பண்ணுது, தாய் தந்துக்கிட்ட பால் விடுகிற வரைக்கும் கொடுக்குது. அப்புறம் குப்பியும் கீழும் தின்னுட்டு மாடு ஆடு நாயெல்லாம் வளராதையாக இருக்குது. அது போக்கில் அப்படி இருக்குது. மனுஷன் ஒண்டி தான் வந்து நம்ம சோத்தையும் துண்டுறோம், அதுவும் சோத்தையும் பிடிங்கி துண்டுறோம். அந்த மாதிரி மனுஷன் ஒண்டி தான் இருக்கிறது. அந்த மாதிரி இருக்காதீங்கன்ற நான். உங்கள் சோறு உங்கள் இதுன்னு நீங்கள் வந்து எப்படி இருக்கிறீங்கன்றது தான். இப்போ வந்து ஒரு வேலைக்கு போகிறீங்க, அவனும் என்னை கூப்பிடுறான்னு நிறைய பேர் வீடியோவில் சொல்கிறது பார்த்துருக்குறேன். கூப்பிடுவான். அப்புறம் ஒரு அழகான பூ இருந்ததுன்னா பறிப்பான். அப்போ வந்து நம்ம தான் வந்து ஒரு பாறாங்கல் மாதிரி இருக்கணும். ஒரு பொண்ணு தான் பாறாங்கல் பண்ணணும். அவன் கூப்பிட்றான்னு பின்னாடியே போயிடுறதா? போகக்கூடாது. நம்ம போக வேண்டிய அவசியம் கிடையாது. அவங்களுக்கு குடும்பம் இருக்கும், அவங்களுக்கு புள்ளக்குட்டி இருக்கும், எல்லாமே இருக்கும். நம்ம பின்னாடி போனோம்னா அவங்க குடி கெட்டுறாது. அவங்க குடியும் கெட்டுறோம், உங்கள் குடியும் கெட்டுறான். அவங்க இப்போ எனக்கு வயசு பொண்ணுல என்ன பண்ணாங்க, நான் வேலைக்கு போயிருந்தேன். அப்போ வேலைக்கு போகும்போது இதே மாதிரி தான் வேலைக்கு போயிருக்கும்போது எங்கள் குறைய சொல்கிறவங்கக்கிட்ட இப்போ நான் வேலைக்கு போயிருக்கும்போது ஒருத்தன் பின்னாடியே வருவான். வந்துக்கினே இருக்கும்போது நான் என்ன சொல்லுவேன்னா, அப்போ யாருமே கிடையாது எனக்கு. பின்னாடியே வரும்போது நான் என்ன சொல்லுவேன்னா, எங்கம்மா போகிறேன்னா சுடுகாடுக்கு போகிறேன் வரையாடுன்னு கேட்பேன். சுடுகாடுக்கு போகிறேன் வரையான்னு கேட்பேன். அப்போ அவன் திரும்ப இன்னொரு வாட்டி பார்த்தா வரவே மாட்டான்.
நம்ம வந்து வெளியில் வந்துட்டால் குழந்தைங்கிட்ட அன்பாக இருக்கலாம், சிரிக்கலாம். வெளியில் வந்தாட்டா வந்து நம்ம வந்து சிரிப்பை காட்டக்கூடாது. என்னதான் நம்ம என்ன வேலைக்கு வந்தோமோ அந்த வேலையை பார்க்கணும். அப்போ தான் அஹஹஹிட்டா அவன் இழுப்பு சத்து இழுக்குது. நம்ம வந்து சிரிப்பு தான் வந்து அவனுக்கு ஆதாரக்குறி. அவன் வந்து இழுக்கும், அவன் வந்து உங்ககிட்ட பேசலாம்னு நினைப்பான், அப்புறம் தொடலாமல் நடிப்பான். இந்த மாதிரி நினைக்கிறதுக்கு நம்ம தான் இது போட்டு கொடுக்குறோம், அவனுக்கு தண்டவாளம் போட்டு கொடுக்குறோம். நம்ம வேலை என்ன பண்ணணும், வேலைக்கு போகிறோம், வேலை தானே பார்க்கணும். அவங்கள்ட்ட இப்படி ஒராசி பார்க்குறது இதெல்லாம் நிறைய நடக்கு இப்போது. அந்த மாதிரி இப்போது அப்புறம் இன்னொருத்தன் என்ன பண்ணான்னா, எம்மா இந்த மாதிரி நான் இப்போ இந்த ஜட முடியெல்லாம் வச்சுக்கின்னு என்னம்மா பண்ண, நீ ஏன் இப்படி இருக்கிற, மண்ணு துணோட உடம்பு மனுஷ துண்ணா என்னான்னு கேட்டான் என்ன. அதுக்கு நான் சொன்னேன்னா, மண்ணு தின்னா நான் வந்து விருட்சமாகிடுவேன்டா, ஜோதி ஆகிடுவேன், நீ துணின்னா நான் அசிங்கமாகிடுவேன்டா பாவின்னு. அப்பயே டேய் பாவியே, மண்ணு துண்ணுச்சுன்னா நான் ஜோதி ஒளி ஆகிடுவேன், நீ துணின்னா வச்சுக்கா நான் பாவியா மாதிரி இந்த தெருவில் தாண்டா அழிவேண்டே பாவின்னு கேட்டேன். நான் இப்படியே தான் கேட்டேன். நான் இப்போ வந்து அப்போ அந்த மாதிரியெல்லாம் வாழணும் உலகத்தில். நம்ம வந்து பெண்ணுன்றது லேசுப்பட்டுறது தான். பாரத மாதா நம்ம ஒரு நாட்டுக்கே பெரிய பொக்கிஷமாக நம்ம பெண்ணுன்றதை இது பண்ணாங்க. எல்லாத்துக்கும் பெண்ணுன்னா அவ்வளோ ஒரு பொக்கிஷம். இப்போ பொக்கிஷன்றது ஒரு கேவலமாக இருக்குது நம்மளுக்கு. அந்த மாதிரி நம்ம பிள்ளைங்கள வளர்க்குறது உங்களால் முடிஞ்சால் வளங்க, இல்லைன்னா ஹாஸ்டலில் சேர்த்துட்டு நீங்கள் மட்டும் இருங்க. நீங்கள் மட்டும் இருந்துட்டு குழந்தைங்களுக்கு உங்களால் முடிஞ்சது கொடுங்க. கவர்மெண்ட் வழக்கு நீங்கள் ஏமா கஷ்டப்படுறீங்க? நீங்களும் இன்பம் காணணும்னு நினைக்கிறீங்க, அதனால தான் அந்த மாதிரி போகிறீங்க. நான் அதுதான் சொல்லுவேன், அந்த மாதிரி போகாதீங்க, குழந்தைங்கள கஷ்டப்படுத்தாதீங்க. நம்ம வந்து நல்ல தன்னம்பிக்கை வாழணும், குழந்தைங்களும் தன்னம்பிக்கையில் வளர்க்கணும். இப்படிலாம் வாழணும், கெட்ட வழியில் வாழணும்னு அவசியமே கிடையாது. குழந்தைங்க நல்ல வழியை காட்டுறது தான் தாய். கெட்ட வழியில் நம்ம வந்து எப்படி வேணாலும் வாழ்கிறான்றது கிடையாது. நம்ம வந்து விலங்கு பிறப்பு கிடையாது, மனுஷன் பிறப்பு. மனுஷன்னா இப்படி தான் வாழணும் அப்படின்னு இருக்கிறது தான் இது. நீயும் வாழணும், புள்ளியும் நல்வழி பாதையில் வாழ வைக்கணும். நீங்கள் வந்து இதுமேல் வந்து புருஷன் வந்து எப்படின்னா இருக்கட்டும். புருஷன் வந்து நீங்கள் வந்து புருஷங்க எவ்வளோ சம்பாதிக்கிறாரோ அதுக்கேற்ற மாதிரி வருது. முதல்ல அன்பை கொடுக்குறீங்க, அன்பை தூக்கி முதல்ல ஒரு 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 குழந்தை பிறகு வரைக்கும் ஐயோ வீட்டுக்காருன்றீங்க. அதுக்கப்புறமேட்டு அந்த வீட்டுக்காரரை வந்துட்டு கையில் குழந்தை வந்தது, குழந்தைய கையில் பிடிச்சின்னு என் குழந்தைன்னு எது குழந்தைன்னு உன் வீட்டுக்காரனுக்கு கோசம் தானே நீ வந்த, எதுக்கு குழந்தைய பிடிக்கிற? நீ குழந்தை வந்து நீ வளர்க்குறது, நீ வந்து குழந்தைய பிடிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. உன் வீட்டுக்காரன் தான் உனக்கு உயிர். உங்கள் வீட்டுக்காரன் தான் குழந்தை மாதிரி நீ பார்த்துக்கணும். அப்போ பாரு உன்னை எப்படி ராணி மாதிரி வச்சுக்கிறாரு பாரு உங்கள் வீட்டுக்காரு. நீ எதுக்கு குழந்தைய பிடிக்கிறன்னு தான் கேட்குறேன். உனக்கு என்ன குழந்தை பிடிக்கிற? 2 பேரும் சேர்ந்து பிடிங்க குழந்தைய, தனியாக ஏன் பிடிக்கிற? குழந்தைன்னு எதுக்கு போகிற? வாங்க நம்ம 2 பேர் குழந்தைய வளர்க்கலான்னு அன்பு அவர்கிட்ட செலுத்து. யார்? உன் ஆம்பளைங்கிட்ட செலுத்து. உன்னை அவன் என்ன வச்சுக்கிறது? அந்த கஷ்டமான வச்சுக்கணும் எப்படி வச்சுப்பான்? உன்னை அதுக்கு மேலே வச்சுப்பான் பாரு ராணி மாதிரி வீட்டுக்காரன். குப்பியால் என்னாச்சு ராணி மாதிரி வச்சுருப்பான். நீ அம்மா வீட்டுக்காரங்கிட்ட அன்பை செலுத்து. குழந்தைங்கள நல்ல மாதிரி வளர்ப்பீங்க. வீட்டுக்காரன் 10 ரூபா கொடுத்தா கூட அதை வந்து பக்குவமாக செலவு பண்ணும். அது மாதிரி இருந்தீங்கன்னா அவன் வீட்டுக்காரரே உன்னை எடுத்துகிட்டு போயிட்டு கோபுரத்தில் ராணி மாதிரி நிற்க வச்சுருவார். குப்பை பொறுக்கிறாரா, ஒரு நைட்டும் பகலும் வேலை செய்கிறாரு, வேலை செஞ்சு ஒண்டாட்டி மடியில் பணமாக கொட்டுவார். நீங்கள் வந்து பிள்ளைங்கள அந்த 1 வருஷம் வரைக்கும் ஆம்பளையான செல்லமாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஆம்பளையான பார்த்தா ஏப்பா வெளியேப்பா, இதை பண்ணு அதை பண்ணுன்னு ஒரு மாதிரி கேவலமாக பேசுகிறீங்க. அப்போ என்ன ஆகுது? அவருக்கு வந்து மனசு உடையுது. மனசு உடஞ்சி ஒரு மாதிரி ஆகிடுறாரு. உங்கள் வீட்டுக்காரர் உங்கள் குழந்தைக்கு சமமா? நீங்கள் வந்து நல்ல மாதிரி வீட்டுக்காரை பார்த்துக்கணுமா? வீட்டுக்காரை பார்த்துக்கினாவே போதுமா? வெளியவே போக மாட்டாருமா அவர். வீட்டுக்காரை பார்த்துக்குங்கோ. வெளியே எங்கேயுமே என் பொண்டாட்டியோட எதுவுமே மேலுன்னு சொல்ல மாட்டார். வீட்டுக்காரை நீங்கள் கவனிங்க, வேறு எதுவுமே வேணாம். உங்கள் வீட்டுக்காரர் தான் உங்களுக்கு தெய்வம். அவரை கவனிச்சிங்கன்னா நீங்கள் எங்கேயோ இருப்பீங்க. அவர் எடுத்துகிட்டு போயிட்டு கண்ட காசமாக எடுத்துன்னு போய் கோபுரத்தில் நிறுத்தி வைக்கிறது, இவர் எடுத்துகிட்டு போய் நிப்பாட்டி வைப்பார். அவர் போதைக்கு அடிமை ஆக மாட்டார், பேதிக்கு அடிமையாக மாட்டார். உனக்கே அடிமை, குடும்பத்துக்கே அடிமை. நான் வந்து ஜென்ஸுங்களை உயர்த்தி பேசுகிறேன்னு நினைக்காதீங்க. நீங்கள் வந்து உயர்ந்த நிலையில் இருந்தீங்கன்னா அவரும் உயர்ந்த நிலையில் இருப்பார்.
நீங்கள் வந்து திருத்தி விட்டால் எங்கே போவோம்? பசி எடுத்தால் எங்கே போவாங்க சொல்லுங்கள்? ஹோட்டலுக்கு போகிறாங்க. அதே இது கேட்ட உடல் இது கேட்டால் என்ன பண்ணும்? உங்களை விட அவங்களுக்கு தானே நம்ம அதிகமாக கேட்கும். அப்போ எங்கே போவாங்க அவங்க? அந்த இடத்துக்கு போவாங்க. அதை நீ அன்பாக ஆரம்பிச்சுன்னே உங்ககிட்ட இருக்க போகிறாங்க. வேறு ஒன்றுமே கிடையாது. அன்பே சிவம், நல்லதே செய்வோம், நலமுடன் சொன்னால் 2 பேரும் ஒற்றுமையாக இருக்கும்.